சொன்னாங்க. சரிம்மா நீங்கள் போங்க, நான் நாளைக்கு வரமான்னு சொல்லிட்டு போனேன். தண்ணீருடன் நின்ற மக்கள் அங்கே அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த இடத்துல இந்த சாய் நகர்லையும் செல்வ கணபதி நகர்லையும் சரவணா நகர்லையும் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. தண்ணிகள் இல்லை, சின்ன மழை வந்தாவே அங்கே அவ்வளோ தண்ணி நிற்கிது. அது ஒரு சின்ன விஷயந்தான். அங்கே ஒரு சின்ன ஒரு தடுப்பு ஒன்று இருக்குது, அதை உடச்சிட்டு தண்ணியை நம்ம அதை மூவ் பண்ணி விட்டால் அந்த குப்பமேட்டு அந்த ஏரி வழியாக போயிடும். அதை கூட செய்யாமல் இத்தனை ஆண்டுகளாக இந்த மக்களை ஏமாற்றிய இந்த திமுக அரசு தான் காரணம் இதுக்கு. நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்க அதிகாரிகளை கூப்பிட்டு இது உடனே நீங்கள் பார்க்க சொன்னேன். அந்த அதிகாரி என்னை விட ஃபாஸ்ட்டாக இருக்கார். நான் நீங்கள் போங்க வரேன்னு சொன்னேன். அந்த அதிகாரியை கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் இப்போ உடனே பண்ணிடுங்கன்னு சொன்னேன். சரி பண்ணி நாளைக்கு தான் பண்ணுவார் பார்த்தா அவர் நான் இங்கேருந்து என்னோடய ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே 2 மணி நேரத்தில் அதை சரி பண்ணிட்டார். இதுதான் சின்ன விஷயந்தான். சொன்னால் உடனே செய்ய போகிறாங்க. அது சொல்கிறது கூட அவங்களால முடியல. கேட்டால் மண்டல குழு சேர்மனா, இந்த சேர்மன் இது வருஷம் இருந்துக்கலாம், இன்னொரு 4 மாதமோ 5 மாதமோ தான் அவங்க எல்லாரோட கனவுகள் எல்லாமே. அதனால் எவ்வளோ சம்பாதிக்கணுமோ எவ்வளோ கொள்ளடிக்கணுமோ எல்லாமே ஆச்சுங்க. இதுக்கப்புறம் எப்படி இந்த சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக இருந்தும் 234 தொகுதியில் எங்கள் எம்எல்ஏக்கள் 106 பேர் ஜெயிச்சு எந்த ஒரு கமிஷனும் வாங்காமல் இன்னி வரையும் உழைக்கிறாங்களோ, அதே போல் மாமன்ற எலெக்ஷன்லேயும் கவுன்சிலராகி எங்கள் நிர்வாகிகள் அனைவரும் உண்மையாக உழைப்பாங்கன்றதெல்லாம் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் அசோகை பார்த்தீங்கன்னா சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் தான். இந்த பகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் அவரால் முடிஞ்ச சக்திக்கு முடிஞ்ச மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவர் தனியாக தான், அவர் கூட 2-3 பேர் தான் இருந்தாங்க. அதை வச்சுட்டு அவரோட சொந்த செலவில் அவர் சாதாரண ஒரு அயன் பாக்ஸு ஒரு அயன் கடை வச்சுருக்கிறது தான். ஒரு கூலி தொழிலாளி தான் அவரும். பெரிய பணக்காரனோ கோடீஸ்வரனோ கிடையாது அசோக் அவர்கள். அவர் தினந்தோறும் அந்த வேலையை செஞ்சுட்டு வாஷிங் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவர் தான். அவர்கிட்ட கேட்டேன், என்னப்பா இந்த ஃபங்க்ஷனை நடத்த முடியுமா? நானா நடத்திடுறேன்னா, ரொம்ப நாள் கனவுனா நம்ம ஆட்சி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டிலேயே 234 தொகுதியிலேயே நம்ம தான் இந்த 100ஆம் நாள் பட்ஜெட் பொதுக்கூட்டம் போடணும், அது நான் மட்டும்தான் போடுவேன் சொல்லி அவர் பகுதி செயலர் ஜனசேகர்கிட்ட பர்மிஷன் வாங்கி உடனே சொன்னாங்க. உடனே போட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுதான் தமிழக வெற்றி கழகம். இதுக்கு உதாரணம் அசோக் அவர்கள். வருங்காலத்தில் அவரும் ஒரு நாள் கவுன்சிலர் ஆகலாம். அதுதான் எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி தான், கீழே இருக்கவங்க மேலே போகலாம், மேலே இருக்கவங்க கீழே வரலாம். ஆனால் என்றைக்காக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகம் தான் முதலிடத்தில் இருக்குன்றதை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சோழிங்கநல்லூர் தொகுதியில் பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு அடிப்படை வசதிகள் இருக்குது, செய்யணும். அப்படி இருக்கும்போது இந்த கல்லுக்குட்டியில் ஒரு பகுதி ஒன்று இருக்குது, பெருங்குடி கல்லுக்குட்டியில் 238 தெருவு இருக்குது. அந்த தெரு கல்லுக்குட்டை பகுதியில் மட்டும் ரோடு வசதி, சாலை வசதி எதுவுமே சரியில்லை. இந்த நிமிஷம் வரை போடவே இல்லை அந்த ஊர் மக்களுக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20,000 குடும்பங்கள் மேலே இருக்குது. ஒரு 40,000 நபர்கள் இருக்காங்க அந்த ஊரில். ஆனால் ரோடு வசதி இல்லை, சாலை வசதி இல்லை, தெருவிளக்கு இல்லை, சரியான அடிப்படை வசதி கூட செய்யாமல் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி திமுக ஒரு 10 வருஷம், அதிமுக ஒரு 5 வருஷம் இவங்கெல்லாம் இருந்தாங்க தான். ஆனால் ஒரு வேலையும் செய்யலை. ஆனால் அந்த மக்களுக்கும் சரி, இந்த சோழிங்கநல்லூர் தொகுதியில் மக்களுக்கும் சரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. எங்கள் தளபதி முதலமைச்சர் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்து இந்த தொகுதி மக்களுக்கு எந்த நேரமும் எந்த நேரத்திலையும் உதவி செய்ய வேண்டாம் எண்ணத்தோடு நான் இருப்பேன்றதை தெரிவிச்சுக்கிறேன்.